இந்த பிளேஸில் எல்லா இடத்துலையும் லைட்டிங் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்கிறேன் ஒன்றுண்ணா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இவன் கண்டிப்பாக ஏமாத்துறான்ப்பா. ஐஃபோனில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்த ஃபோட்டோலாம் எடுத்து காட்டிட்டு இருப்பான். அது இப்போ தான் தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ஐஃபோனில் தான் எடுக்கிறேன். ஐஃபோனில் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி தர போகிறேன். எனக்கு தெரிஞ்சு 5 டெக்னிக் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மர செடி கொடியெலாம் எடுப்பேன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரோ இல்லை வீடியோகிராஃபரோ கிடையாது. ஐஃபோனில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி மனுஷால் எடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மனுஷால். ஸோ இட்ஸ் அ டெக்னிக் 1, லைட்டிங். ஜென்ரலாக வந்து நான் எப்படி லைட்டிங் பார்ப்பேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் லைட்டிங் இருக்குது. நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்லேருந்து எடுக்கணும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எனக்கும் ஏதோ கொஞ்சம் தெரியும். நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னா, என் கை இப்படி வச்சுருவேன். என் கை எப்போ பிரைட் ஆகுதோ அது குட் லைட்டிங். என்ன ஐஃபோன் வேணால் வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக போர்ட்ரேட் மோட் இருக்கும். அந்த போர்ட்ரேட் மோடு வச்சு தான் இந்த 5 டெக்னிக்கும் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்கலி என் கை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகணும். எந்த இடத்துல என் கை பிரைட்டாக இருந்தோ தட்ஸ் அ குட் லைட்டிங். சும்மா அடிச்சு விட்றதானே அது? நான் அடிச்சு வரலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் அந்த 5 தேங்க்ஸ், தேங்க்யூ, இதெல்லாம் உங்களால் தான். ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங் எல்லாமே ஐஃபோன் 13 ப்ரோலேருந்து ஐஃபோன் 17 ப்ரோ வரைக்கும் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் மர செடி கொடிலாம் எடுக்க போகிறதில்ல, நம்ம மனுஷால தான் எடுக்க போகிறோம். மனுஷங்க தான் எடுக்க போகிறோம். அதுக்கு போர்ட்ரேட் மோடில் எடுக்க போகிறோம். வாங்க சொல்கிறேன். போர்ட்ரேட் மோடில் 3x இருக்கும். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அப்பச்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து 2.8 வச்சுக்கோங்க. அது வேற ஒன்றும் இல்லை, பிளர் கொடுக்கும். பின்னாடி நேச்சுரல் லைட்டில் இருக்கும். எப்பவுமே ஸ்டூடியோ கிளிக் பண்ணிக்கிட்டு எடுங்க. இவ்வளோதான் செட்டிங்கு. ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்ட் சைடில் வர ஃபோட்டோ எல்லாமே எப்படி இருக்கும்னா, அதாவது என் கை இப்படி திருப்பிட்டே போனோம் இல்லையா, என் கை எங்கள் பிரைட்டாக இருக்க பிளேஸ் தான் இந்த லெஃப்ட் சைடில் வரும். 3, 2, 1 போஸ். ஆமாம், நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அண்டு இப்போ வந்து உங்களோட ரைட் சைடில் வர ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த கை இப்படி தள்ளிட்டே வரும்போது டார்க் ஆச்சு இல்லையா, டல் ஆச்சு இல்லையா, அதை எடுத்து போடுறேன். ரெண்டுத்துலேயே எது பெஸ்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். என் டெக்னிக் ஒர்க் ஆதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். எடுக்கலாமா? எல்லா போர்ட்ரேட் மோடு தான். 3, 2, 1 போஸ். கிட்ட வாங்க. வாங்க போயிட்டு ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் பாருங்க. கொஞ்சம் 5 டெக்னிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகலாம். இப்போ நான் அடுத்த டெக்னிக் போகலாம். இது டெக்னிக் 2 ஆங்கிள் பற்றி சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங் நான் வந்து ஸ்லோமோ பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் இப்படி திருப்பி வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, இப்படி திருப்பி வச்சு எடுக்கும்போது விஷுவல்ஸ்லாம் பெட்டராக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் லேட்டரெலாம் வந்து அந்த ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதான் பார்த்தேன், நிறைய அந்த கிரியேட்டர்ஸ் மொபைல் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபோன் இப்படி திருப்பி தான் எடுக்கிற மாதிரி பார்த்தேன். மேபி அது எதனால கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரொஃபஷனல் டிஎஸ்ஆர் கேமராலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இப்படி தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க அந்த லென்ஸ் இங்கே தான் இருக்கும். அதனால அப்படி இருக்குமோ என்னமோ மேபி. கேமராக்காரன் R&Dலாம் பண்ணி கண்டுபிடிச்சா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற பார்த்தியா. அது சொல்லி முடிச்சோடனே அதை சொல்லணும்னு சொன்னேன், சொல்லிட்டாங்க. சிரிச்சிருக்கணும், சொத கூட சிரிக்கலாவ. சரி, ஓகேவா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஸோ இப்போ எனக்கும் சரியா தெரியல. ஆனால் இப்போ நான் ரெண்டு மோடில் காட்டுறேன். ஒன்று நின்றுட்டு இப்படியே நார்மலாக எல்லாரும் இப்படி எடுக்கிற மாதிரி வச்சு எடுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது எனக்கு ஃபேவரெட்டு ஃபோன் இப்படி திருப்பி லோ ஆங்கிள் அடிச்சு எடுக்கிறேன். எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகே, சேம் செட்டிங் தான். அதாவது ஐஃபோன் 13 ப்ரோலேருந்து 17 ப்ரோ வரைக்கும் இதே செட்டிங் தான். ஃபோட்டோ மோட் கிடையாது. இப்படி தள்ளிங்கன்னா போர்ட்ரேட் மோட் வரும். அது லைட்டிங் அப்பவே சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அதே தான் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து இப்படி இருக்குதா, நான் இப்படியே வச்சு எடுக்க போகிறேன். 3, 2, 1 போஸ். இப்படி இருக்க போனேன், இப்படி திருப்பி லோ ஆங்கிள் கீழே பண்ணுறேன். 3, 2, 1 போஸ். ஓகேங்க.
ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் பார்த்து சொல்லுங்க எது நல்லா இருக்குன்னு, லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு. அண்ட் இப்போ நம்ம ஜம்பிங் இன்டு தேர்ட் டெக்னிக் விச் இஸ் ஃபோட்டோகிராஃபி சொல்றேன். அண்ட் டெக்னிக் 3 பேக்ரவுண்ட். ஓகேவா? அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஐஃபோன் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் பேக்ரவுண்ட் சூப்பர் செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்க, நான் கூட நல்லா செலக்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் காட்டுங்களேன். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா? பேக்ரவுண்ட் நல்லா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது சொதப்பி விட்டுருவாங்க. ஸோ அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, இந்த போர்ட்ரேட் எடுக்கிறதுனாலே என்ன ஆகுதுன்னா, போர்ட்ரேட்னா நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் வச்சு எடுக்கிற மாதிரி. என்னதான் பேக்ரவுண்ட் முக்கியம் இருந்தாலும் நம்ம அதோட கொஞ்சம் முக்கியம் இல்லையா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் கிடையாது. பேக்ரவுண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்தா நல்லா வரும்னு என்னோட கணிப்பு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பேக்ரவுண்ட் கிட்ட வச்சு ஒட்டிட்டு வச்சு எடுக்கிறதுக்கு எடுத்து காட்டுறேன். அண்ட் தூரமாக வச்சு எடுக்கிறதும் எடுத்து காட்டுறேன். எது நல்லா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது முடிவில் தான் இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க லெஃப்டா ரைட்டான்னு. அடுத்து அண்ட் திஸ் இஸ் தி ஃபோர்த் டிப். அதாவது என்னன்னா, க்ளோஸ் அப்ல எடுக்கணும், கேண்டிட்ல எடுக்கணும், முக்கியமாக லென்ஸை தொடச்சிட்டு எடுக்கணும். நான் எப்பவுமே ஜென்ரலாக இதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அதாவது கேமரா, DSLR கேமரா தனி தான், ஃபோன் கேமரா தனி தான். இது எப்பவுமே நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். நம்ம ஃபோனில் டீசெண்டாக எப்படி எடுக்கலாம் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கேமரா கான்செப்ட்டுக்கே நான் வரல. நான் இந்த கான்செப்ட் எல்லாமே ஃபோனில் டீசெண்டாக எப்படி எடுக்கிறது மட்டும் தான் நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் போர்ட்ரேட்டில் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். அவ்வளோதான். ஸோ இந்த 3 டிப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கேமரா மோட்லாம் சேம் செட்டிங் தான். போர்ட்ரேட்டு 3x, மேலே அப்பச்சரில் அந்த 2.8 இதெல்லாம் சேம் மோடு தான். அது அந்த லைட்டிங் டெக்னிக் சொல்லுவேன்ல, அதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும். நான் இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், அது சொல்லுவாங்க நம்புகிறேன். அப்படியே கொடுத்துறேன். என்னடி வாய்ஸ் இது? அந்த கிட்ட வச்சு எடுத்தாங்க, எதுவுமே சொல்லல. அதான் கிட்ட வச்சு எடுத்தானே, தூரம் வச்சு எடுத்தானே. டேய் என்னடா மூஞ்சி இது? இல்ல அது அப்படியே போடு, இதுல இதெல்லாம் அப்படியே போடு. செஞ்சுட்டா போச்சு. பாருங்க, கொஞ்சம் போர் அடிச்சாலும் பாருங்க. 3 2 1 சொல்லுங்க. கிட்ட வச்சு எடுத்தேன்னா தூரம் வச்சு எடுத்தேன்னா ஃபோன்ல தானே எடுக்கிற, சும்மா அதை விடுறது. அட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் எடுத்து காட்டுறேன். லெஃப்ட் சைடு வருது எல்லாமே இந்த 3 டிப்ஸ் வச்சு எடுக்கிறது. க்ளோஸ் அப்பு, கேண்டிட்டு அண்ட் கிளிக்கு. இப்போ ரைட் சைடில் காட்டுறது எல்லாமே அந்த 3 டிப், அந்த 3 டிப்ஸ் ஒன்றும் அது எல்லாமே காட்டுறது. ஓகே, 3 2 1 லெஃப்ட்டில் காட்டியிருப்பேன், ரைட்டில் காட்டியிருப்பேன். எது நல்லா இருக்கோ கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் நம்ம 5th டெக்னிக் சொல்ல போகிறோம். அது லொக்கேஷன் போயிட்டு சொல்கிறேன். அண்ட் இதுதான் ஃபைனல் டெக்னிக், எடிட்டிங். நான் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, இந்த 4 டெக்னிக். இந்த 4 டெக்னிக் வச்சு ஒரே ஒரு பிக் எடுங்க. அந்த பிக் எடுத்து லைட் ரூமு, ஸ்னாப்சீடு, பிக்சார்ட்டு, அடாப் சாஃப்ட்வேர் இதெல்லாம் எடிட் பண்ணலாம். ஆனால் எனக்கு பண்ண தெரியாது. அதனால் நம்ம ஐஃபோன் தானே எடுக்கிறோம். ஸோ ஐஃபோன் பேசிக் எடிட் வச்சு எடுக்கலாம்ல, எடிட் பண்ணலாம்ல. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டெக்னிக் லைட் செக் பண்ணுறது, செக் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் டெக்னிக் ஆங்கிள் கீழே வச்சுட்டு ஃபோனை திருப்பி எடுக்கணும். ஓகேவா? அண்ட் தேர்ட் டெக்னிக் பேக்ரவுண்டுக்கும் மாடலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதுவும் செக். அண்ட் ஃபோர்த் டெக்னிக் கேண்டிட் போஸு, க்ளோஸ் அப்பில் லென்ஸை க்ளீன் பண்ணிக்கணும். அண்ட் 5th டெக்னிக் தான் எடிட்டிங். முதல்ல எடுத்துடலாம். இந்த 4 டெக்னிக் வச்சு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே, 3 2 1 போஸ். இப்போ நான் ரிசல்ட் போடுறேன், அது ஒன்று ஒன்றா பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் சொல்கிறேன். பேசிக் எடிட்டிங் தான். அவ்வளோதான். ஹோப் உங்கள் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்னிக் எல்லாமே நான் பர்சனலாக நிறைய மிஸ்டேக் பண்ணி பண்ணது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணி கரெக்ட் பண்ண விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஒன்றும் பெரிய ஃபோட்டோகிராஃபரோ வீடியோகிராஃபரோ கிடையாது. தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். பிடிச்சது பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதோடு நான் முடிச்சுக்கிறேன். டூ வாட் யூ லவ் அண்ட் வி ஹேவ் வெரி லிமிட்டட் டைம். பிரசாந்த் குமார்.